எங்கள் 2 பேர்த்துக்குமே அன்றைக்கி ஃபுல் டே ஒர்க்கிங்கு. நான் வந்துட்டு 5 o'clock வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் தலைவர் வந்துட்டு ரொம்ப இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை ஒரு வேலை கூட செய்யவே விடலை. ஆல்ரெடி ஃபுல் டே வேலை பார்த்துட்டு வந்து டயர்ட் வேறு. இவனும் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக விளையாண்டுட்டு இருந்தான். எப்போது நான் சமைக்கும்போது கிச்சனில் வந்துட்டு ஏதோ ஒரு திங்ஸ் கொடுத்துட்டு அவனோட டாய்ஸ் கொடுத்தேன்னா அவன் விளாண்டுட்டு இருப்பான். ஆனால் அன்றைக்கி என்னை எந்த வேலையுமே செய்ய விடல. 8 o'clock ஆகிடுச்சு, அவரும் வர டைமு. அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணணும். எனக்கும் நல்ல பசி எடுத்துருச்சு. என்னென்னு யோசித்தப்போ சரி பாஸ்தாவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுறதுக்காக பாஸ்தா மட்டும் வேக வச்சேன். அதுக்குள்ளே அவரும் வந்துட்டார். அப்புறம் அவர் நிக்கில பார்த்துக்கவும் நான் வந்துட்டு சமைக்க வந்திருக்காரு. நீங்களும் போடுறீங்க. இன்றைக்கி நான் பண்ணுறது என்னோடய ஃபேவரட் கார்லிக் மஷ்ரூம் பாஸ்தா. இதை நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இருக்கும். அந்த டைம் அது தீர்ந்து போச்சு. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி குக்கிங்கே ஒரே போராட்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை நீங்களும் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்கலாம்.